இப்போ வந்து ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், இது ஃபிசியாலஜியில் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், இது ஒரு முக்கியமான டாபிக் எம்ஆர்பி பொறுத்த வரைக்கும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு பிவைக்யூஸ் அதோட டாபிக்ஸ் மட்டும் தான் நம்ம பார்க்க போகிறோம். பிவைக்யூஸ் ஃபஸ்ட்டு வந்து blood flow to a tissue will increase if the arterioles dilate ஆகும்போது blood flow இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு தான் டைலேட் ஆகுது. ஓகேவா? அந்த கொஷின் ஓகே. நெக்ஸ்ட் கொஷின் வந்து which of the statements on lung volumes is correct? லங் வால்யூம்ஸ் வந்து ஒரு முக்கியமான டாபிக். ஓகேவா? அது எந்த கொஷின் கேட்டிருந்தாங்கன்னா அதில் டைடல் வால்யூம் ப்ளஸ் இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூமை தான் நம்ம இன்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டின்னு சொல்கிறோம். ஓகேவா? அது எப்படி கொடுத்துருந்தாங்கன்னா டைடல் வால்யூம் ப்ளஸ் இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம் ஈக்குவல் டு மேக்ஸிமம் ரிசர்வ் வால்யூம் தட் கேன் பி இன்ஸ்பயர்ட் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. ஓகேவா? ஸோ இந்த டேபிள் தான் நம்மளுக்கு எப்போவுமே ரொம்ப முக்கியம். இந்த டேபிளில் வந்து இந்த டேபிள் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த மேலே இருக்கிறது மட்டும் வந்து இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம் நம்ம எவ்வளோ இழுக்க முடியும், 2 to 3 லிட்டர்ஸ் இழுக்க முடியும். அது தவிர மற்ற எல்லாமே கம்மியாக தான் நம்மளால் இது பண்ண முடியும். டைடல் வால்யூம் வந்து ஒரு அரை லிட்டரில் தான் எல்லாமே மாறி ஓடிட்டுருக்கு, 2.5 லிட்டர். இஆர்வி எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம் 1 லிட்டர். அப்போ மீதி இருக்கிற ரெசிடுவல் வால்யூம் எவ்வளோ இருக்கணும்? 1 லிட்டர் இருக்கணும். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ இந்த மேலே இருக்க ரெண்டும் சேர்த்து தான் இன்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி. இந்த மாதிரி கெப்பாசிட்டின்னு வந்தாலே இந்த மாதிரி 2 விஷயங்கள் சேர்ந்து வரணும், 2 வால்யூமோ அந்த மாதிரி எல்லாம் சேர்ந்து வந்தால் தான் கெப்பாசிட்டி. ஓகே. ஸோ வைட்டல் கெப்பாசிட்டி அப்படின்னா வந்து ரெசிடுவல் வால்யூம் தவிர மீதி இருக்க எல்லாமே என்னென்ன? எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம், டைடல் வால்யூம், இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம், இதெல்லாம் சேர்த்து தான் வைட்டல் கெப்பாசிட்டி. ஓகே. ஃபங்க்ஷனல் ரெசிடுவல் கெப்பாசிட்டி அப்படின்னா ரெசிடுவலோடைய எக்ஸ்ட்ரா ஒரு ஃபங்க்ஷனலான ஒரு விஷயம் வரணும். யார் அந்த ஃபங்க்ஷனலான விஷயம்? இந்த எஃபெக்ட் கூட ஈயை போட்டிங்கன்னா எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூமும் ரெசிடுவலுக்கான ரெசிடுவல் வால்யூமும். ஓகேவா? அதுதான் வந்து எஃப்ஆர்சி. ஓகே. அப்புறம் வந்து டோட்டல் லங் கெப்பாசிட்டி கேட்டாங்கன்னா ரெசிடுவல் வால்யூம் ப்ளஸ் வைட்டல் கெப்பாசிட்டி. ரைட்டா? ரைட். ஸோ இந்த டேபிள் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டேபிள். அடுத்தது என்ன கொஷினில் கேட்டிருக்காங்கன்னா பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் கேஸஸ் வச்சு ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. அந்த கொஷின் வந்து அதில் வந்து எது கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏரில் ஆக்சிஜனோட பார்ஷியல் ப்ரெஷர், கார்பன் டை ஆக்சைடோட பார்ஷியல் ப்ரெஷர் அதெல்லாம் கொடுத்து கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து இந்த மாதிரி கேபிட்டல் ஏ போட்டிருந்தா எங்கடா அது ஐயோ இங்கே போயிடுச்சு, ப்ளீஸ். ஐயோ இதில் வந்து இந்த மாதிரி கேபிட்டல் ஏ போட்டிருந்தா ஆல்வியோலஸில் இருக்கிற வால்யூம் பற்றி பார்ஷியல் ப்ரெஷர் பற்றி பேசுகிறோன்னு அர்த்தம். ஸோ பார்ஷியல் ப்ரெஷர் இன் ஆல்வியோலஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிஜன் வந்து 100 இருக்கும், 100 to 104. கார்பன் டை ஆக்சைடு வந்து 40 இருக்கும். இது வந்து நம்ம ரூட் தான் பண்ணி ஆகணும். ஆக்சிஜன் வந்து 100 இருக்கும், கார்பன் டை ஆக்சைடு வந்து 40 இருக்கும். ஓகேவா? இதுதான் வந்து அந்த கொஷினோட ஆன்சர். ஸோ அப்போ மீதி அவங்க வேறு என்னென்ன கேட்கலாம், அது சம்மந்தமாக கேட்குறாங்க அப்படின்னா இன்ஹேல்ட் ஏரில் 159 to 160 ஆக்சிஜன் இருக்கும். ஓகேவா? ஆக்சிஜன் மட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா 160 ஆக்சிஜன் எடுக்கிறோம். உள்ளே போகும்போது இங்கே 158 இருக்கும் அந்த கண்டக்டிங் சிஸ்டமில். அதுக்கப்புறம் உள்ள ஆல்வியோலஸ்குள்ளே வந்த உடனே 100 to 140 ஆகிடும், 104 ஆகிடும். ஓகேவா? அது இன்னும் இந்த பல்மனரி சர்க்குலேஷனுக்கு வரும்போது 98 தான் ஆகும். ஏன் அப்படின்னா நம்ம என்ன நினைப்போம், நம்ம எடுக்கிற ஆக்சிஜன் வந்து இன்னும் ஹையாக தான் உள்ளே போகணும். அப்படி கிடையாது. இங்கே ஆர்டரியும் வெயினும் வந்து பல்மனரி சர்க்குலேஷனில் கனெக்டடாக இருக்கும் இல்லையா, அந்த ஷண்ட்டெல்லாம் இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால் என்ன ஆகுனா ஒரு 2 mm மட்டும் குறைஞ்சி போயிடுது ஆக்சிஜனில். ரைட். அதுக்கப்புறம் வெளியே போகும்போது இங்கே நம்மளுக்கு வந்து 100ல் 98 வந்துடுச்சுன்னா மீதி திரும்ப இந்த இதெல்லாம் சேர்ந்து ஒரு 116 வந்து எக்ஸேல் ஹேரில் வெளியே போயிடும். 116. ஓகேவா? அப்படி ஞாபகம் வச்சுக்கணும். இது எல்லாமே எதுக்கு? ஆக்சிஜனுக்கு. கார்பன் டை ஆக்சைடு பார்த்திங்கன்னா வெளியே வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு இன் ஏர் வந்து 0.3 mm மெர்க்குரி தான். உள்ளே வர இதோ கான்சன்ட்ரேஷன் வந்து 40 வரைக்கும் வந்துடும். ஓகேவா? அந்த பார்ஷியல் ப்ரெஷர் அந்த பார்ஷியல் ப்ரெஷர் 40லேருந்து இங்கே உள்ளே வரும்போது ஆர்டரியில் வந்து 42 ஆகும். இப்போ நம்ம வெயின்ஸில் நம்மளுக்கு வந்து ஆக்சிஜன் நிறைய இருக்கணும். எவ்வளோ பார்ஷியல் ப்ரெஷர் அதிகமாகுதுன்னா 4 அதிகமாகுது. 6 அதிகமாகுது. தப்பாக போட்டிருக்கேன். பார்ஷியல் ப்ரெஷர் வந்து இங்கே 40 தான். ஓகேவா? 40 அப்படியே 40 வருது, அப்புறம் 46 ஆகுது. ஓகேவா? ஏன் எப்படி? இங்கே வந்து 40 mm மெர்க்குரியில் ஆர்டரியல் லெவலில் வந்துச்சா? CO2 டிரான்ஸ்போர்ட் PCO2 இங்கே வந்து 40 இருக்குது. இது வந்து வெயின், இது வந்து ஆர்ட்ரி. ஓகேவா? வெயின் வந்து 46 mm மெர்க்குரி, 52 ml/dL. இதை வந்து தூக்கிட்டு வந்து இங்கே வந்து வெளியே கொடுத்துட்டு மீதி 40 வந்து ஆர்ட்ரிக்கே திரும்ப போயிடும். ஆர்ட்ரியில் 40 இருக்குது,
அதோட கண்டென்ட் கேட்டாங்க அப்படின்னா கண்டென்ட் வந்து 48 ml per deciliter. அப்போது ஒரு 100 mlக்கு 4 ml ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு வந்து ஆர்ட்ரியிலேருந்து வெயினுக்கு போகும்போது ஆட் ஆகுது. ஓகேவா, டிஷ்யூஸ் வந்து ஒரு 4 ml per 100 ml வந்து கொடுக்குது. ஓகேவா, ஓகே. ஸோ இது வந்து இந்த ஒரு கொஷின் கேட்டிருக்கனால நம்ம மற்ற விஷயங்கள்லாம் இதில் படிக்கிறோம். ஓகே, அடுத்த கொஷின் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த கார்பன் டை ஆக்சைடு இந்த பிளட் இஸ் டிரான்ஸ்போர்ட்டட் ஆஸ் என்னவா வந்து இது வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகுது அப்படின்னா மெஜாரிட்டி நம்ம பிளட்டில் வந்து பைகார்பா தான் வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகுது. ஓகேவா, 63% or 70% கூட சொல்லியிருக்காங்க ஒரு சில இடத்துல. ஸோ இங்கே வந்து நம்ம 63 to 70%. ஐ டோன்ட் திங்க் பர்சன்டேஜ் இஸ் தட் மச் இம்பார்ட்டண்ட். ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு என்னவா டிரான்ஸ்போர்ட் ஆகுது அப்படின்னா இங்கே பாருங்கள், ஆர்பிசி இது வந்து பிளாஸ்மா மெம்பரேன் லெவலில், இது வந்து ஆர்பிசி லெவலில். ஸோ நம்ம இது பார்க்குறோம். ஃபஸ்ட்டு பைகார்பனேட்டாக தான் வந்து அதிகமாக டிரான்ஸ்போர்ட் ஆகுது. கார்பனிக் அனஹைட்ரேஸ் வந்து ஆர்பிசிக்குள்ளே ரொம்ப வேகமாக போகும். ஸோ அதனால் வந்து பைகார்பனேட் ஃபார்மேஷன் வந்து அதிகமாக இருக்குது. கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் வாட்டர் போட்டிங்கன்னா கார்பனிக் அனஹைட்ரேஸ் வந்து அது பைகார்பனேட்டாக மாற்றி விடுது. HCO3 மைனஸ் நிறைய வருது. ஓகே, அடுத்து வந்து ஹீமோக்ளோபின் வந்து கார்பமினோ காம்பவுண்ட், ஹீமோக்ளோபினோட பைண்ட் ஆகி கார்பமினோ காம்பவுண்டாகவும் கொஞ்சம் இருக்குது. அதுக்கப்புறம் தான் டிசால்வ் ஆகுது கார்பன் டை ஆக்சைடு. ஒரு 5% தான் வந்து டிசால்வ் ஆகி இருக்குது. 2 வழியாகவும் கார்பன் டை ஆக்சைடு போகலாம். பிளாஸ்மா வழியாகவும் போகலாம், பிளாஸ்மாக்குள்ளே இருக்க ஆர்பிசி வழியாகவும் போகலாம். ஓகேவா, ஸோ இதில் வந்து என்னென்னா வந்து இப்போ எப்படி வந்து கார்பன் டை ஆக்சைடு வந்து இந்த கேஷியஸ் எக்ஸ்சேஞ்சில் எப்படி நடக்குதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா, சிம்பிள் தான், ஒன்றுமே இல்லை. இப்போ என்னென்னா டிஷ்யூலேருந்து கார்பன் டை ஆக்சைடு வந்து ப்ரொடியூஸ் ஆகுமா, டிஷ்யூவில் வந்து கார்பன் டை ஆக்சைடு ப்ரொடியூஸ் ஆகுமா, அது வந்து டிஃப்யூஷன் வழியாக அந்த டிஷ்யூ விட்டு வெளியே வரும். இப்போ வந்து பிளாஸ்மாவில் கார்பன் டை ஆக்சைடு இருக்குது. இந்த கார்பன் டை ஆக்சைடு 2 வழியாக போகலாம், பிளாஸ்மா வழியாக போகலாம், ஆர்பிசிக்குள்ளேயும் பூந்து போகலாம். எங்கே போனாலும் அதோட ஃபேட் வந்து 3 தான். கார்பன் டை ஆக்சைடாக வந்து டிசால்வ்டு கார்பன் டை ஆக்சைடாக இருக்கலாம், இல்லை கார்பமினோ கார்பன் டை ஆக்சைடாக இருக்கலாம், இல்லை பைகார்பனேட்டாக மாறலாம். ஓகேவா, பைகார்பனேட்டாக மாறணும்னா ஃபஸ்ட்டு அது வந்து கார்பனிக் அனஹைட்ரேஸ் போட்டு கார்போனிக் ஆசிடாக மாறி அதுக்கப்புறம் H+ ஆகும் பைகார்பனேட்டாகவும் பிரியும். ஓகேவா, ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம், எங்கே போயிட்டு இருந்தோம், இதில் வந்து நம்ம என்ன திரும்ப பண்ண போகிறோம், இப்போ நிறைய பைகார்ப் வந்து உள்ளே சேர்ந்துக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நிறைய வந்து இந்த கார்பன் டை ஆக்சைடு நிறைய அக்யூமுலேட் ஆகி ஆர்பிசிக்குள்ளே இப்போ பைகார்ப் நம்பர் நிறைய இருக்குது. ஆர்பிசி என்ன பண்ணும் அப்படின்னா அது வந்து குளோரைடுக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கும். அப்போ அந்த குளோரைடு ஆன்டிபோட்டர், ஓகேவா, ஆன்டிபோட்டருக்கு பேர் தான் anion exchanger type 1 or band 3 protein. anion exchanger type 1 or band 3 protein. ஓகே. இப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த எஃபெக்ட், அதாவது ஹாம்பர்கர் எஃபெக்ட்னா வந்து குளோரைடும் பைகார்பும் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகிறதுக்கு பேர் தான் ஹாம்பர்கர் எஃபெக்ட். ஓகேவா, இந்த ஃபினாமினன். ஓகே, இதனால என்ன ஆகும் அப்படின்னா ஒரு வீனஸ் பிளட்டில் வந்து சும்மாவே கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக இருக்குமா, கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக இருக்கும். அந்த கார்பன் டை ஆக்சைடு ஆர்பிசிக்குள்ளே வரும்போது ஆர்பிசியில் வந்து அதிகமாக பைகார்ப் ப்ரொடியூஸ் ஆகி அதனால அதிகமாக குளோரைடை அது உள்ளே எடுத்துக்கும். ஸோ இப்படி ஓவராக குளோரைடை உள்ளே எடுத்தனால அது வாட்டரை சேர்த்து உள்ளே எடுத்துக்கும் டியூ டு ஆஸ்மோசிஸ் சம்திங். ஸோ வந்து ஆர்பிசியோட சைஸ் வந்து வெயின்ஸில் பார்க்கும்போது பெருசாக இருக்கும், ஆர்ட்ரியில் பார்க்கும்போது சின்னதாக இருக்கும். எதனால் இந்த ஹாம்பர்கர் எஃபெக்ட்னால. அப்போ பிசிவி வந்து வெயினுக்கு ஒரு 3 times வந்து ஒரு 3 times இல்லை, ஒரு 3% வந்து ஹையராக இருக்கும். எவ்வளோ 3% வந்து பிசிவி வீனஸ் பிளட்டுக்கு அதிகமாக இருக்கும் தேன் தட் ஆஃப் ஆர்டீரியல் பிளட். ஓகேவா, ஸோ H+ அயான்ஸ், ஓகே, இதெல்லாம் ஓகே. இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ எப்படி இது வந்து நம்மளுக்கு ஆக்சிஜனையும் கார்பன் டை ஆக்சைடு அந்த எக்ஸ்சேஞ்சுக்கு வந்து ஹெல்ப் பண்ண போகுது அப்படின்னா என்ன பண்ணுன்னா ஹீமோக்ளோபின் வந்து சும்மா இருக்கும் போது இந்த ரியாக்ஷனில் ப்ரொடியூஸ் ஆன இந்த H+ அயான்ஸ் கூட வந்து ரியாக்ட் ஆகாதா, ஆமாம், என்ன ஆகும்னா சும்மா இருக்க ஹீமோக்ளோபின் வந்து அதோட ரியாக்ட் ஆகுது. ஹீமோக்ளோபினோட ஒரு ஆக்சிஜன் வந்து பைண்ட் ஆன வாட்டி ஆக்சி ஹீமோக்ளோபின் இருக்கும்ல, அந்த ஆக்சி ஹீமோக்ளோபின் போய் H+ஓட பைண்ட் ஆகி நியூட்ரலைஸ் பண்ண ட்ரை பண்ணும். அப்படி பைண்ட் ஆகும்போது தான் ஹீமோக்ளோபின் கிட்ட இருக்க ஆக்சிஜன் வந்து ரிலீஸ் ஆகும். ஓகேவா, இது எந்த லெவலில் நடக்கும், டிஷ்யூ லெவலில் நடக்கும். ஓகேவா, ஸோ கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா அந்த கார்பன் டை ஆக்சைடு H+ அயான்ஸ் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுமா, இந்த H+ அயான்ஸ் வந்து ஆக்சி ஹீமோக்ளோபினோட வந்து ரியாக்ட் ஆகி ஆக்சிஜனை ரிலீஸ் பண்ணிடும். ஸோ பேசிக்கலி உங்களுக்கு கார்பன் டை ஆக்சைடு இருந்தால் தான் ஆக்சிஜன் ரிலீஸ் ஆகும். அப்படி ஒரு கனெக்ஷனை கொண்டு வர எஃபெக்ட் பேர் போர்ஸ் எஃபெக்ட். ஓகேவா, இந்த மாதிரி கேள்விகள் தான் கேட்டிருந்துருக்காங்க. ஸோ நம்ம இந்த மாதிரி விஷயங்கள் பார்க்குறோம். அப்போது கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக இருந்தால் H+ அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகி டிஷ்யூ லெவலில் வந்து போர்ஸ் எஃபெக்ட் நடக்குது, நிறைய ஆக்சிஜன் ரிலீஸ் ஆகுது. அதனால் எந்த ஷிஃப்ட் நடக்கும், ஆக்சிஜன் ஹீமோக்ளோபின் டிசோசியேஷன் கர்வில் ரைட் ஷிஃப்ட் நடக்கும்.
ஸோ கார்பன் டை ஆக்சைடும் ஹெச் ப்ளஸும் கரை நல்லது மாதிரி கார்பன் டை ஆக்சைடும் ஹெச் ப்ளஸும் இருந்தால் ரைட் ஷிஃப்ட். ரைட்னா கரெக்டுன்னு வரும்ல. ஸோ அது வந்து எந்த எஃபெக்ட்? போர்ஸ் எஃபெக்ட். ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த ரியாக்ஷன் வந்து போத் டைரக்ஷன்லேயுமே நடக்குது அப்படி தானே. ஸோ டிஷ்யூ லெவலில் உங்களுக்கு போர்ஸ் எஃபெக்ட் நடக்குது. அதிகமாக கார்பன் டை ஆக்சைடு இருக்கனால ஆக்சிஜன் வந்து நிறைய ரிலீஸ் ஆகுச்சு. அதே மாதிரி நீங்கள் எங்கள் ஆல்வியோலஸ் கிட்ட திரும்ப இந்த பிளட்டு போகும் இல்லையா, அப்படி போகும்போது அதிகமாக இது எல்லாமே அப்படியே ரிவர்ஸில் நடக்கும். ரிவர்ஸ் குளோரைட் ஷிஃப்ட் எல்லாமே நடந்து ஆக்சிஜன் அதிகமாக இருக்கனாலேயே கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகும். அந்த எஃபெக்ட்டுக்கு பேர் ஹால்டேன்ஸ் எஃபெக்ட். போர்ஸ் எஃபெக்ட் எங்கே நடக்குது? டிஷ்யூவில் நடக்குது. ஹால்டேன்ஸ் எஃபெக்ட் எங்கே நடக்குது? லெவல் ஆஃப் ஆல்வியோலில் நடக்குது. ஸோ ஹை ஆக்சிஜன் டென்ஷன் லீட்ஸ் டு ரிலீஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ஃப்ரம் ஹீமோக்ளோபின். ஸோ நம்ம வந்து பொட்டன்ஷியல் நிறைய MCQs வந்து பார்த்துட்டோம். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் இதை பற்றி நம்மளுக்கு தெரியும். அண்ட் இது வந்து இந்த ஆக்சிஜன் ஹீமோக்ளோபின் டிசோசியேஷன் கர்வ் இருக்கு இல்லையா, இந்த டிசோசியேஷன் கர்வ் வந்து ஹால்டேன்ஸ் எஃபெக்ட்னால நாட் அஃபெக்டட். ஓகேவா? ஹால்டேன்ஸ் எஃபெக்ட் இஸ் நாட் ரிலேட்டட் டு இது வந்து ஆக்சிஜனுக்கும் பேர்லேயே இருக்குது, ஆக்சிஜனுக்கும் ஹீமோக்ளோபினுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் தான். ஆக்சிஜனுக்கும் ஹீமோக்ளோபின் ரிலேஷன் எங்கே நடக்கணும்? டிஷ்யூவில் தான் நடக்கணும். அதுக்கு வந்து போர்ஸ் எஃபெக்ட் தான் ஹெல்ப் பண்ணுது. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, the respiratory membrane of the gas exchange surfaces consist of. ஓகேவா? கேஸ் எக்ஸ்சேஞ்ச் நடக்கிற இடத்துல இருக்க மெம்ப்ரெயின் வந்து என்ன எபித்தீலியம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது வந்து ஸ்குவாமஸ் எபித்தீலியம். ஓகேவா? என்னடா இதை அடிச்சு விட்ட மாதிரி ஆயிடுச்சு. அது வந்து ஸ்குவாமஸ் எபித்தீலியம். ஓகேவா? ஏன்னா தின் ஸ்குவாமஸ் எபித்தீலியம் தான் வந்து நம்ம கேஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியும். அது வந்து டைப் 1 நியூமோசைட்ஸ் வந்து இருக்கும். அதில் நம்ம வந்து ஓகே, டைப் 1 நியூமோசைட் ஸ்குவாமஸ் எபித்தீலியம் கேஸ் டிஃப்யூஷன் யூஸ் ஆகுது. ஆல்வியோலர் ஃப்ளூயிடும் அது ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ ஹியூமிடிஃபைஸ் ஆக்சிஜன். ஓகேவா? ஸோ டைப் 2 அதோட வேலை நம்மளுக்கு என்ன தெரியும்? சர்ஃபேக்டன்ட். அது வந்து கேஸ் எக்ஸ்சேஞ்சில் பார்ட்டிசிபேட் பண்ணாது. டைப் 2 வந்து கியூபாய்டல் செல்ஸ். ஸோ மோஸ்ட்லி வந்து எப்படி எபித்தீலியம் அரேஞ்ச் ஆகிருக்கு? ஃபஸ்ட்டு வந்து ரெஸ்பிரேட்டரி ட்ராக்டில் நேசல் கேவிட்டியிலேருந்து பிராங்கை வரைக்கும் நம்மளுக்கு என்ன இருக்குது? மூக்கிலேருந்து பிராங்கை வரைக்கும். திஸ் இஸ் அ வெரி மோசமான பிராங்கை. சூடோஸ்டாட்டிஃபைடு காலம்னார் சீலியேட்டட் எபித்தீலியம் இருக்கும். சீலியேட்டட் இருக்கும், காலம்னார் இருக்கும், PCC இருக்கும். சூடோஸ்டாட்டிஃபைடு காலம்னார் சீலியேட்டட் காலம்னார் எபித்தீலியம். அதுக்கப்புறம் பிராங்கைலேருந்து இந்த பிராங்கியோல்ஸ் தனியாக பிரிஞ்சதில் பிராங்கியோல்ஸ் வந்து சிம்பிள் காலம்னார்லேருந்து கியூபாய்டல் வரைக்கும் இருக்கலாம். அதுக்கப்புறம் ஆல்வியோலைக்குன்னு வந்துட்டிங்கன்னா சிம்பிள் ஸ்குவாமஸ் ஃப்ளாட் செல்ஸ் இருக்கணும். அப்போ தான் அது வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியும். அடுத்த கொஷின் என்ன கேட்டிருக்காங்க? சிம்பிள் கொஷின், லாஜிக்கல் கொஷின் மாதிரி கேட்டிருக்காங்க. எப்போ வந்து ஏர் மூவ்ஸ் அவுட் ஆஃப் த லங்ஸ் when the pressure inside the லங்ஸுக்குள்ளே என்ன ப்ரெஷர் இருக்கும்போது ஏர் வந்து வெளியே போகும்? ஏரை விட நம்ம லங்ஸில் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும்போது வெளியே போகும். அதுதான் கொடுத்துருக்காங்க. கிரேட்டர் தேன் த ப்ரெஷர் இன் த அட்மாஸ்பியர். ஓகேவா? ஸோ ரிகார்ட்லெஸ் நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒன்றுமே இல்லை, சிம்பிள். இது ஒரு க்ரைட்டீரியா. இது வந்து நீங்கள் வந்து லங்ஸு இது வந்து ப்ளூரான்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இதில் நம்ம என்ன சொல்கிறோம்? இன்ட்ரா ப்ளூரல் ப்ரெஷர். இந்த இடத்துல இருக்க ப்ரெஷர் விசரல் ப்ளூரா பெரட்டல் ப்ளூராக்கு நடுவில் இருக்கிறது வந்து இன்ட்ரா ப்ளூரல் ப்ரெஷர். இது யூஸ்வலாக வந்து ஒரு -5 சென்டிமீட்டர் வாட்டர் இருக்கலாம், இல்லைனா 2.5 மில்லிமீட்டர் மெர்க்குரி இருக்கலாம். நம்ம -5 சென்டிமீட்டர் வாட்டர் தான் மோஸ்ட்லி எடுத்துப்போம். சரி, இங்கே வந்து இந்த ஆல்வியோலை இருக்கும். இந்த ஆல்வியோலை வந்து இன்ட்ரா ஆல்வியோலர் ப்ரெஷர். இது மோஸ்ட்லி வந்து 0ன்னு வச்சுப்பாங்க. யூஸ்வலாக 0 மில்லிமீட்டர் வாட்டர், மெர்க்குரியில் வாட்டர்னு வச்சுக்கிட்டோம். கொஞ்சம் கேனத்தனமாக இருக்குது ஹேண்ட் ரைட்டிங், மன்னிச்சு. இப்போ வந்து ஒரு பேர் சொல்ல போகிறாங்க. ஸோ ட்ரான்ஸ் பல்மனரி ப்ரெஷர். ஓகேவா? இந்த வார்த்தைகள் முக்கியம். ட்ரான்ஸ் பல்மனரி ப்ரெஷர். பல்மனரினா பல்மனரி சிஸ்டம்குள்ளே இருக்கவங்க மட்டும்தான். ஸோ இன்ட்ரா ஆல்வியோலைக்கும் இன்ட்ரா ப்ளூரலுக்கும், ஓகேவா, இது எல்லாமே பல்மனரி சிஸ்டம் தானே. ஸோ அவங்களுக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ். ஸோ 0 -5 வந்து +5 சென்டிமீட்டர் வாட்டர். ஓகேவா? அடுத்தது ட்ரான்ஸ் தொராசிக் ப்ரெஷர். தொராசிக்னா வந்து இந்த லங்ஸுக்கும் லங்ஸுக்கு இல்லை, ப்ளூராக்கும் செஸ்ட் வால்க்கு வெளியவும் இந்த டிஃப்ரென்ஸ் வந்து என்னென்னா இன்ட்ரா ப்ளூரல் ப்ரெஷர் மைனஸ் செஸ்ட் வால். ஓகேவா? இந்த எவ்வளோ தெரியாது வந்து அதை பார்த்துக்கணும். அடுத்தது வந்து ட்ரான்ஸ் தொராக்ஸ்க்கு அப்புறம் என்ன வருது பேர்? ரெஸ்பிரேட்ரி. ஸோ ரெஸ்பிரேட்ரி ப்ரெஷர்னால் மொத்த ரெஸ்பிரேட்ரி சிஸ்டமே, அதாவது இந்த இதை அனைத்தையும் இங்கே உள்ளேருந்து வெளியே வரைக்கும் நீங்கள் கடக்கிறது தான் ரெஸ்பிரேட்ரி. அந்த உள்ளேருந்து வெளியே வரைக்கும் என்ன அர்த்தம்? இன்ட்ரா ஆல்வியோலார் ப்ரெஷர் மைனஸ் செஸ்ட் வால். ஓகேவா? அதுதான் இங்கே டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. இது ஒன்றுக்கும் டெஃபினேஷன் கேட்டாங்கன்னா நம்ம இப்போ எழுதிடலாமா?
பல்மனரின்னு கேட்டாங்கன்னா வெறும் பல்மனரி சிஸ்டமில் உங்களுக்கு தெரிஞ்ச பேர்லாம் ஆல்வியோலை மைனஸ் ப்ளூரல், அது வந்து பைஸ்ப்ளை நார்மலாக. ஓகேவா? தொராக்ஸ்ன்னு கேட்டாங்கன்னா தொராசிக் ப்ரெஷர் அப்படின்னா ப்ளூராவுக்கும் வெளியே இருக்க செஸ்ட் வாலுக்கும். அதுவே மொத்த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமே கேட்குறாங்க அப்படின்னா உள்ளே இருக்க ஆல்வியோலைக்கும் வெளியே இருக்க செஸ்ட் வாலுக்கும். ஓகேவா? இப்போ எப்போ இந்த ரெஸ்பிரேட்டரி ப்ரெஷர் வந்து டிஃப்ரென்ஸ் வந்து இந்த டிஃப்ரென்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்குதோ, அதாவது ட்ரான்ஸ் ரெஸ்பிரேட்டரி ப்ரெஷர் எப்போ 0 ஆகும்? லங்ஸுக்குள்ளே இருக்க ப்ரெஷரும் லங்ஸுக்கு வெளியே இந்த அட்மாஸ்பியரில் இருக்க ப்ரெஷரும் ஈக்குவலாக இருக்கும் போது. எப்போ ஈக்குவலாக இருக்கும்? நீங்கள் மூச்சை இழுத்துட்டு வெளியே விட்டுட்டு ஒரு ஈக்லிபிரியமில் இருப்போம் இல்லையா, அந்த டைமில் தான் ஈக்குவலாக இருக்கும். அந்த ஈக்லிபிரியமில் தான் நம்மளுக்கு வந்து எஃப்ஆர்சி வருது. ஓகேவா? நீங்கள் எடுத்த ஏர் எல்லாத்தையும் வெளியே தள்ளிட்டீங்க, ஆனால் அதான் வெளியே தள்ளிட்டோம். அப்போது இந்த இப்போ வந்து நம்ம லங்ஸ் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா உள்ளே இழுத்து வச்சுருக்கப்போ தான் ஈக்குவலாக இருக்கும். குழப்பது இது வந்து அப்படி தான் முக்கி படிக்கிறப்ப யோசிக்க மாதிரி இருக்கும். அப்போ திடீர்னு வந்து என்ன மாதிரி சொல்கிற மாதிரி போயிடும். ஃபைன். இப்போ நம்ம என்ன சொல்லிட்டு இருந்தோம்? எஃப்ஆர்சி அப்படின்னா என்ன தெரியுமா? உள்ளே இருக்க ப்ரெஷரும் வெளியே இருக்க ப்ரெஷரும் ஈக்குவலாக இருக்குது, அவ்வளோதான். ட்ரான்ஸ் ரெஸ்பிரேட்டரி ப்ரெஷர் வந்து 0 இருக்குது. ஓகே. ஸோ அதுதான் கொடுத்துருக்காங்க. ரெஸ்டிங் கண்டிஷனில் தான் நம்மளுக்கு அந்த மாதிரி இருக்குது. ட்ரான்ஸ்பிரேஷன் 0னா இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் நம்ம லங் வால்யூமில் மேக்ஸிமம் வால்யூம் என்னது? டோட்டல் லங் கெப்பாசிட்டி. மினிமம் வால்யூம் என்னது? ரெசிடுவல் வால்யூம். ஓகேவா? அடுத்து ஒரு ஜென்ரல் கொஷின். இன்ஹேலிங் த்ரூ நாஸ்ட்ரல்ஸ் இஸ் ப்ரிஃபர்ட் ஓவர் மவுத் பிகாஸ் இட் அலோஸ் பெட்டர் கண்டிஷனிங் ஆஃப் த இன்ஹேல்ட் ஏர். ஓகேவா? ஏர் கண்டிஷனிங் இதெல்லாம் வந்து அந்த ஒரு டெம்பரேச்சர் அதெல்லாம் கண்டிஷன் பண்ணி அனுப்புது. ஓகேவா? ஓகே. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கெமிக்கல் ரெகுலேட்டர் ஆஃப் ரெஸ்பிரேஷன் இஸ் ஆப்ஷன்ஸ் பைகார்பனேட், சோடியம், கார்பன் டை ஆக்சைடு, ஹீமோக்ளோபின். கரெக்ட் ஆன்சர் வந்து கார்பன் டை ஆக்சைடு. ஓகேவா? ஸோ இப்போ ரெகுலேஷன் ஆஃப் ரெஸ்பிரேஷன் பார்க்க போகிறோம். இப்போ வந்து கெமிக்கல் ரெகுலேஷன் ஆஃப் ரெஸ்பிரேஷன். ஓகேவா? ஒன்றும் இல்லை, வெரி சிம்பிள். 2 டைப் இருக்குது. பிரெயின் உங்களை ரெஸ்பிரேஷன் கண்ட்ரோல் பண்ணலாம், அதே மாதிரி கெமிக்கல் சேஞ்சஸ்னாலையும் கண்ட்ரோல் ஆகலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு நியூரல் ரெகுலேஷனில் வந்து கார்டெக்ஸு வாலண்டரி கண்ட்ரோலுக்கு இருக்குது. ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து பான்ஸும் மெடுலாவும் இதில் இன்வால்வ் ஆகிருக்காங்க. மிட் பிரெயின் கிடையாது, பான்ஸும் மெடுலாவும். பான்ஸில் வந்து நம்மளுக்கு 2 சென்டர் இருக்குது. ஃபஸ்ட்டு பிஏ. ஓகேவா? பிஏ. ஓகே. இதில் பி வந்து ரேட்டுக்கு, பிஆர் ஒர்க். பி வந்து ரேட்டுக்கு, அப்னியா வந்து டெப்த்துக்கு. கீழே இருக்கிறது டெப்த் இல்லையா? ஸோ கீழே போனால் டெப்த்து. அப்னியானா டெத்து. எப்படி ரைமிங்காக வருதா? அப்னியானா டெத்து, கீழே போனால் டெப்த்து. இது எல்லாமே கம்மியாக இருக்குது. சாரி மக்களே, மன்னிச்சு. ஹாப்பி நியூ இயர். பான்ஸுக்கு வந்து நியூமோடாக்சிக் சென்டரில் ரேட் கண்ட்ரோல் இருக்குது. ஓகேவா? இவங்க யாருமே ஆனால் ரிதம் கண்ட்ரோல் பண்ணலை, ரேட்டு தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஓகேவா? மெடுலாவில் தான் இந்த வெள்ளா கலரும் வரும். மெடுலாவில் வந்து நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது, அது இங்கே பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பான்ஸில் வந்து என்னது? ரேட்டு, டெத்து. ரெண்டுமே ஆக்சுவலி 2 இடத்துலையுமே நடக்கும். ஆனால் மெயினாக கேட்டிங்கன்னா நியூமோடாக்சிக்கு வந்து ரேட்டு, அப்டியூஸ்டிக் வந்து டெப்த்து. ஓகேவா? அப்பர் பார்ட், லோவர் பார்ட் முடிஞ்சு. அடுத்து மெடுலாவில் பார்த்தீங்க அப்படின்னா டார்சல் ரெஸ்பிரேட்டரி குரூப் ஆஃப் நியூரான்ஸ், வென்ட்ரல் ரெஸ்பிரேட்டரி குரூப் ஆஃப் நியூரான்ஸ்னு இருக்குது. மெடுலா வந்து ஒரு மெயின் ஆள். ஓகேவா? அதில் வந்து வென்ட்ரல் இருக்குது, டார்சல் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு டார்சலில் பார்த்துருவோம். சின்னது டார்சல் வந்து என்னென்னா சென்ஸுக்கு. ஓகேவா? எப்போவுமே பின்னாடி பக்கத்தில் வந்து வரவங்க தானே சென்ஸுக்கு வந்துட்டு இருப்பாங்க. சென்சரி அஃபரண்ட் ஃபார் த ரெஸ்பிரேட்டரி சென்டர். சென்சரி சிக்னல்ஸ், இப்போ வந்து லங்ஸு மசில்ஸ்லாம் வந்து ஏதாவது சிக்னல்ஸ் வந்து வரும். ரிதம் எதுவுமே இது பண்ண, சென்சரி சிக்னல், அவ்வளோதான். டார்சல் முடிஞ்சு போச்சு. வென்ட்ரல் தான் இருக்கிறதுலேயே முக்கியம். வென்ட்ரலில் வந்து நம்ம ஒரு 4 பார்ட்டாக அதை பிரித்து வச்சுருக்கோம். 4 பார்ட்டில் ஃபஸ்ட்டு வந்து பாட்சிங்கர் காம்ப்ளெக்ஸ், அடுத்து ப்ரீ பாட்சிங்கர். இந்த ப்ரீ பாட்சிங்கர் தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ப்ரீ பாட்சிங்கர் தான் நம்மளோட பேஸ் மேக்கர். ப்ரீயில் பி இருக்கா, ஸோ பி ஃபார் பி, பேஸ் மேக்கர். அதுதான் வந்து ரெஸ்பிரேட்டரி ரிதம் ஜென்ரேட் பண்ணுது. ஒரு ரெஸ்பிரேஷன் உங்களுக்கு முக்கியம் வந்து ரேட்டோ அதுவோ இதுவோ கிடையாது, ரிதம் முக்கியம். ஓகேவா? ரிதம் வந்து இதுதான் ஜென்ரேட் பண்ணுது. அடுத்து வந்து ராஸ்ட்ரல் வென்ட்ரல் ரெஸ்பிரேட்டரி குரூப். இந்த வென்ட்ரல் ரெஸ்பிரேட்டரி குரூப்லேயே வந்து ராஸ்ட்ரல்னு ஒரு குரூப் இருக்குது, கார்டல்னு ஒரு குரூப் இருக்குது. ராஸ்ட்ரல் குரூப் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லாரிங்ஸ், ஆர் இருக்கா, ஆர் வந்து எங்கெங்கே இருக்குது? லாரிங்ஸ் ஃபேரிங்ஸில் இருக்கும். லாரிங்ஸ் ஃபேரிங்ஸை கண்ட்ரோல் பண்ணுது. கார்டல் வந்து என்ன பண்ணுதுன்னா நான் எல்லாமே பண்ண வாட்டி எக்ஸ்ட்ராவாக ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஒரு எக்ஸ்பிரேஷன் அந்த மாதிரி இதுக்கெலாம் வந்து
யூஸ் ஆகுது. கடைசியாக வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக பண்ணுறதுக்கு கார்டல் யூஸ் ஆகுது. மொத்தத்தில் எனக்கு முக்கியமே இந்த ப்ரீபாட்சிங்கர் காம்ப்ளெக்ஸ் தான். ஏன்னா அதுதான் மெயின் சென்டர் ஃபார் ரெஸ்பிரேஷன். ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் த பேஸ் மேக்கர் ஆஃப் ரெஸ்பிரேஷன். ஓகே, அடுத்து கெமிக்கல் ரெகுலேஷன் ஆஃப் ரெஸ்பிரேட்டர். ஓகே, இப்போ வந்து நம்ம நியூரானெல்லாம் எப்படி இன்வாலண்ட்ரியாக நம்ம பாடி கண்ட்ரோல் பண்ணுதுன்னு பார்த்துட்டோம். இப்போ வந்து நம்ம பாடியில் இருக்க அந்த எலக்ட்ரோலைட் சேஞ்சஸ், நம்ம தான் அசிடோசிஸ் அந்த இதெல்லாம் கால்குலேஷன் பார்ப்போம் இல்லையா? ஸோ அந்த இது எப்படி இது நடக்குது அப்படின்னா, கீமோரெசெப்டார்ஸில் 2 டைப் இருக்குது. பெரிஃபரல் கீமோரெசெப்டார், சென்ட்ரல் கீமோரெசெப்டார். சென்ட்ரல் கீமோரெசெப்டார் எங்கே இருக்கும்? மெடலா ஆப்லங்கேட்டாவோட வென்ட்ரல் சர்ஃபேஸில் இருக்கும். வென்ட்ரல் சர்ஃபேஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஓகேவா? இது வந்து சென்சரி, ஆனால் இது வந்து கீமோவுக்கும் யூஸ் ஆகுது. இந்த வென்ட்ரல் தான். ஸோ வென்ட்ரல் சர்ஃபேஸ் வந்து சென்ட்ரல் கீமோரெசெப்டார். அதுவே பெரிஃபரல் கீமோரெசெப்டார் வந்து கேரோட்டிட் பாடியும் அயோட்டிக் பாடியும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த கீமோரெசெப்டார்ஸில் என்ன செல்ஸ் இருக்குது? டைப் 1 குளோமஸ் செல். நிறைய ரெஸ்பிரேட்டரி இதில் பார்த்தீங்கன்னா டைப் 1 தான் வந்து ஃபுல்லாக ரெஸ்பிரேஷனில் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த டைப் 2 நியூமோசைட்ஸ் வந்து சர்ஃபாக்டன்ட் இதுக்கு சொல்லியிருந்தோம். ஓகே, ஸோ டைப் 1 தான் முக்கியம். இதில் என்ன ஆகுது அப்படின்னா, இவங்கக்கிட்ட ஒரு அயான் சேனல், ஒரு ஆக்சிஜன் சென்சிட்டிவ் K+ சேனல் ஒன்று இருக்குது. அதாவது ஆக்சிஜன் வந்து கம்மியாயிடுச்சுன்னா இது வந்து க்ளோஸ் ஆயிடும். ஓகேவா? ஸோ இந்த சென்சிட்டிவிட்டி, ஏன்னா நம்ம ஹைபாக்ஸி அதெல்லாம் டிடெக்ட் பண்ணணும் மெயினாக. ஸோ அதனால் இந்த மாதிரி இருக்குது. ஸோ என்னென்ன சிக்னல் இது வந்து எப்போவுமே வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஹைபாக்சியா, ஹைப்பர் கேப்னியா, அப்புறம் அசிடோசிஸ், பிஹெச் இது. ஓகேவா? இது 3 தான் நம்மளுக்கு வென்டிலேஷனுக்கான ஸ்டிமுலஸ். அதுவும் எப்படி ஸ்டிமுலேட் பண்ணுறாங்க? கீமோரெசெப்டார் வச்சு ஸ்டிமுலேட் பண்ணுறாங்க. எங்கள் பெரிஃபரல் ஆர்டீரியல் பிளட்டில். ரைட். இப்போ இதில் முக்கியமான ஒரு வேர்ட் ப்ளே இருக்குது. டைரக்ட் ஸ்டிமுலஸ் யார்? ஹைபாக்சியா. ஏன்னா ஹைபாக்சியா வந்தால் அப்படியே இந்த சேனல் வந்து பிளாக் ஆயிரும். ஓகே, ஸோ டைரக்ட் ஸ்டிமுலஸ்னு கேட்டால் ஹைபாக்சியா. நம்மளுக்கு என்ன கொஷின் கேட்டிருந்தாங்க? மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கெமிக்கல் ரெகுலேட்டர் ஆஃப் ரெஸ்பிரேஷன் அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு. ஏன்னு பின்னாடி சொல்கிறேன். ஸோ மோஸ்ட் சென்சிட்டிவ் ஸ்டிமுலஸ்னால் வந்து கார்பன் டை ஆக்சைடு. டைரக்ட், ப்ரைமரி இப்படி கொடுத்தாங்கன்னா ஹைபாக்சியா. சென்சிட்டிவ், ரொம்ப இம்பார்ட்டண்ட், பொட்டென்ட் இந்த மாதிரிலாம் கொடுத்தாங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு. ஓகேவா? பொட்டன்ட் ஸ்டிமுலஸ் வந்து கார்பன் டை ஆக்சைடுக்கும் முன்னாடி ஒரு ஆள் இருக்கார். யார்? சயனைட் பாய்சன். இது வந்து என்ன காஸ் பண்ணும்? ஹிஸ்டோடாக்சிக் ஹைபாக்சியா காஸ் பண்ணும். ரைட். இப்போது சென்ட்ரல் கீமோரெசெப்டார்ஸ் எப்படி? சென்ட்ரல் கீமோரெசெப்டார்ஸ் வந்து ஹைபாக்சியாலையும் வரமாட்டாங்க, அசிடோசிஸ்லையும் வரமாட்டாங்க. சென்ட்ரல் கீமோரெசெப்டாரை ஸ்டிமுலேட் பண்ணுற ஒரே ஆள் ஹைப்பர் கேப்னியா. ஸோ சென்ட்ரலுக்கான டைரக்டிவ், ப்ரைமரி, மோஸ்ட் சென்சிட்டிவ் எது கேட்டாலும் சென்ட்ரல், C ஃபார் C, கார்பன் டை ஆக்சைடு தான். ஓகேவா? ஓகே, அதனால தான் நம்மளுக்கு கேட்டிருந்தாங்க ஒரு கொஸ்டின். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கெமிக்கல் ரெகுலேட்டர் ஆஃப் ரெஸ்பிரேஷன் இஸ் கார்பன் டை ஆக்சைடு. சென்ட்ரல் ரெசெப்டர்ஸ் எங்கே இருக்குது? வென்ட்ரல் மெடலரி சர்ஃபேஸில் இருக்குது. அவங்க வந்து H+ அயான் தான் வந்து அதுக்கு ஸ்டிமுலேட் பண்ணுவாங்க. அது வந்து இந்த Cc+னால, ஸோ கார்பன் டை ஆக்சைடுனால வருது. ஓகேவா? ஸோ இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா கார்பன் டை ஆக்சைடோட கிராஃப் வந்து டைரெக்டாக இப்படி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், லீனியர் கிராஃபாக இருக்கும். அப்போது ஆல்வியோலர் வென்டிலேஷன், அது இந்த கொஷின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, PCO2க்கும் இந்த ஆல்வியோலர் வென்டிலேஷனுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் எது பெஸ்ட்டு டிஸ்கிரைப் பண்ணுது? இந்த கிராஃப் தான் டிஸ்கிரைப் பண்ணுது. ஓகே, அடுத்து இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா, வென்டிலேஷனும் வந்து என்ன பண்ணும்? அதுக்குன்னு ஒரு பாயிண்ட் இருக்குது. என்ன பாயிண்ட்டு? ஒரு 80, எப்போவுமே நார்மலாக எவ்வளோ இருக்கும்? 40 இருக்கும். 40 வந்து ஆர்ட்ரியில் இருக்கும், 46 வந்து வெயினில் இருக்கும். யாருனது? PCO2. அது வந்து ஒரு 80 வரைக்குமே போயிடுச்சு அப்படின்னா அது வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் லீனியராக. ஆனால் அதுக்கு மேலே அதனால் போக முடியாது. அந்த இடத்துல வர்றது என்னென்னா ஆப்னியா. அப்னியூஸ்டிக் சென்டர் எங்கே இருக்கும்? பான்ஸில் கீழே இருக்கும். அப்னியானா டெப்த்து, அப்னியானா டெப்த்து. அப்னியூஸ்டிக் சென்டர்னா டெப்த்து. ஓகேவா? ஓகே, ஸோ இது வந்து அப்னியா பாயிண்ட். இதுக்கு மேலே வந்து அவங்க அப்னியா ஸ்டாப் பண்ணி இது பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து இப்போ நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா O2, PO2க்கும் வென்டிலேஷனுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் வந்து இந்த மாதிரியான ஒரு கர்வ். ஓகேவா? ஸோ அது என்ன ஆகுது அப்படின்னா, நீங்கள் வந்து ஆக்சிஜன் ஓரளவுக்கு ஹைபாக்சியா வந்து நம்மளால் தாக்கு பிடிக்க முடியும். ஓகேவா? டைரக்ட் ஸ்டிமுலஸாகவே இருந்தாலும் இட் இஸ் நாட் சென்சிட்டிவ் ஸ்டிமுலஸ். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? இங்கே ஆக்சிஜன் கான்சன்ட்ரேஷன் வந்து ப்ரெஷர் வந்து குறைச்சிக்கிட்டே போகிறோம். 60 வரைக்குமே அது வந்து வென்டிலேஷனை ஸ்டிமுலேட் பண்ணி விடலை. ஆனால் 60க்கும் கீழே போன வாட்டி தான் வென்டிலேஷனை ட்ரிகர் ஆகுது. ஓகேவா? ஸோ அது வந்து டக்குன்னு ஒரு சடன் இன்க்ரீஸ் ஆஃப் வென்டிலேஷன் வருது. ஏன் அப்படின்னா, ஒரு ஹைபாக்சியா லெவலில் டிஆக்சி ஹீமோக்ளோபின் இருக்குமா? டிஆக்சி ஹீமோக்ளோபினே ஒரு ஆல்கலோசிஸ் மாதிரி ஆக்ட் ஆகும். ஆல்கலோசிஸ் இருந்தால் உங்களுக்கு வென்டிலேஷன் வருமா? வராது. அசிடோசிஸ் இருந்தால் தான் வென்டிலேஷன் ஸ்டிமுலேட் ஆகும். ஸோ அதனால் இந்த ஆல்கலோசிஸ் வந்து இதை
பிளாக் பண்ணி வச்சுட்டே இருக்கும். அதுக்கப்புறம் தாக்கு பிடிக்க முடியலனா தான் டக்குனு வென்டிலேஷன் இதாகும். ஸோ இப்படி வந்தால் கார்பன் டை ஆக்சைடுக்கான ரிலேஷன்ஷிப். ஸோ கார்பன் டை ஆக்சைடும் வென்டிலேஷனும். இப்படி வந்தால் ஆக்சிஜனும் வென்டிலேஷனும். ஓகேவா? ஓகே. ஸோ இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது, ஆனால் பிஹெச்சை மட்டும் நான் வந்து குறைச்சிட்டேன் அப்படின்னா எப்படி வந்து இந்த கர்வ் ஷிஃப்ட் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இந்த எக்ஸு வந்து எப்படி ஷிஃப்ட் ஆகும்? ஒன்றுமே இல்லை, எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது. பிஹெச் வந்து குறைஞ்சிருச்சுன்னா அது அசிடோசிஸ் தானே. அசிடோசிஸ் அப்போ என்ன ஆகும்? வென்டிலேஷன் வந்து சீக்கிரமாக ட்ரிகர் ஆயிரும். ஸோ ஆல்ரெடி ஹைபாக்சியா அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கப்போ இந்த வந்து சி தான் கரெக்ட் ஆன்சர். எக்ஸு வந்து அப்படியே எல்லாமே ஒரே மாதிரி இருக்கப்போ இந்த எக்ஸு வந்து சியாக மாறிடும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். அப்போது மொத்தத்தில் இந்த ஹைப்பர் கேப்னியா, ஹைபாக்சியா, அசிடோசிஸ் யார் வந்தாலும் அப்னியா பாயிண்ட் அப்படின்றது வந்து லெஃப்ட் ஷிஃப்ட் ஆகிடும். எது அப்னியா பாயிண்ட்டு? இதுதான் அப்னியா பாயிண்ட். இந்த அப்னியா பாயிண்ட் வந்து இப்படி ஷிஃப்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? அப்படியே வந்து இப்படி இன்னும் சீக்கிரமாக அப்னியா வந்துடும். அதுதான் வந்து கதை. அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு இன் வீனஸ் பிளட். நம்ம முன்னாடியே சொன்னோம் என்னது? 46. ஆர்டீரியல் பிளட் லெவலோ 40. ஆல்வியோலை எவ்வளோ? 40. ஓகேவா? டயக்ராமில் இருக்குது 40, 46. ரைட். அடுத்த கொஸ்டின், சர்ஃபாக்டன்ட் என்ன பண்ணும்? இன்க்ரீசஸ் சர்ஃபேஸ் டென்ஷன், டிக்ரீசஸ் சர்ஃபேஸ் டென்ஷன். சர்ஃபாக்டன்ட் டிக்ரீசஸ் சர்ஃபேஸ் டென்ஷன். சர்ஃபாக்டன்ட் வந்து ஆன்ட்னு முடியுதா? ஸோ ஆன்டகனைசஸ் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ டிக்ரீசஸ் சர்ஃபேஸ் டென்ஷன். நிறைய பேர் ஒரே மாதிரி பேரில் இருக்கனால அதுவும் அதிகம் பண்ணுதுன்னு நினச்சிரும், ஆனால் அப்படி கிடையாது. ஸோ வந்து இப்போ சர்ஃபாக்டன்ட் வந்து என்ன இருக்கும்? மெயினாக சர்ஃபாக்டன்ட்டில் ஃபேட்டு தான் இருக்கும், லிப்பிட்ஸ் இருக்கும். அது எந்த லிப்பிட்ஸ்? ஃபாஸ்போலிப்பிட்ஸ், டிபிபிசி, டைபால்மிடாயில் பாஸ்பேட்டிடைல் கோலின், அது கால்ட் அஸ் டைபால்மிடாயில் லெசித்தின். ஓகேவா? ஃபாஸ்பேட்டிடைல் கோலினை தான் நம்ம வந்து லெசித்தின் சொல்கிறோம். இதுதான் மோஸ்ட் காமன். அடுத்து ஃபாஸ்பேட்டிடைல் கோலின் வந்து செகண்ட் மோஸ்ட் காமன். ஓகே. ஃபஸ்ட்டு வந்து டிபிபிசி, அடுத்தது வந்து பிசி. ஓகே. அடுத்து ப்ரோட்டீன்ஸ் ஒரு 10% இருக்கும். ஏபிசிடின்னு இருக்குது. இது முக்கியம். சர்ஃபாக்டன்ட் ப்ரொடக்ஷன் பிகின்ஸ் அட் 20 to 24 weeks of gestation, matures between 35 and 37. இது வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். வாழ்க்கை வந்து 20 தான் ஆரம்பிக்குது. ஓகேவா? 20 to 24 இது வந்து நம்ம கோல்டன் பீரியட். அதுக்கப்புறம் மெச்சூரிட்டி 35 தான் வருது, 10 வருஷம் கழிச்சு. இட் அப்பியர்ஸ் இன் அம்னியாட்டிக் ஃப்ளூயிட் பிட்வீன் இந்த ரெண்டுக்கும் நடுவில் 28 to 32 weeks of gestation. லெசித்தின் ஸ்பிங்கோமைலின் ரேஷியோ இஸ் டிட்டர்மினன்ட் ஆஃப் fetal lung maturity. lung maturity வந்து எவ்வளோ இருக்கணும்? மோர் தென் 2 to 2.5 இருக்கணும். ஓகேவா? மெச்சூரிட்டி எல்எஸ் 2 வார்த்தை இருக்கா, அப்போ 2 இருக்கணும். 2க்கு மேலே இருந்துச்சுன்னா குட் மெச்சூரிட்டின்னு அர்த்தம். ரைட்டா? ரைட். ஸோ சர்ஃபாக்டன்ட் வந்து யார் ப்ரொடியூஸ் பண்ணுவா? டைப் 2 நிமோசைட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். இட் டிக்ரீசஸ் சர்ஃபேஸ் டென்ஷன். சரி, என்ன கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபேக்டர்ஸ் would increase the amount of oxygen discharged by hemoglobin to peripheral tissues? எந்தெந்த இது வந்து ஆக்சிஜனை ஹீமோக்ளோபின் விட்டு வெளியே டிஸ்சார்ஜ் பண்ணிவிடும். ஸோ ஆக்சிஜன் வந்து வெளியே போய் டிஷ்யூஸ்க்கு போகணும். ஓகேவா? ஸோ அதுக்கு வந்து எங்கே இருக்குது? எஸ், வெரி குட். ஸோ டிக்ரீஸ்டு பிஹெச் எப்படின்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஓஹெச்டிசி கர்வ் நம்மள எல்லாத்துக்கும் தெரியுமா? ஆக்சிஜன் ஹீமோக்ளோபின் டிசோசியேஷன் கர்வ் பேர்லேயே இருக்குது. ஆக்சிஜனுக்கும் ஹீமோக்ளோபினுக்கும் இருக்கிற கனெக்ஷன். ஸோ ஆக்சிஜன் வந்து ஹீமோக்ளோபின் விட்டு போகணும் அப்படின்னா அப்போது உங்களுக்கு அது வந்து ரைட்டான ஒரு விஷயம். ஏன்னா ஆக்சிஜன் டெலிவரி நடக்கணும் இல்லையா? ஸோ ரைட் ஷிஃப்ட் நடக்கிறது, இந்த கர்வ் ரைட் ஷிஃப்ட் நடக்கிறது எல்லாமே அதிகமாக்குறது, அதிகம்னு வர்றது, ஆக்சிஜனோட டெலிவரி அதிகம் பண்ணுறவங்க எல்லாருமே ரைட் ஷிஃப்ட். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த கர்வ் வந்து ஒரு எஸ் ஷேப்டு கர்வ். ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் பிளாட்டூ ஆகிடும். எவ்வளோ தான் சேச்சுரேட் ஆக முடியும்? ஓரளவுக்கு தான். அடுத்தது வந்து P15 ஒன்று இருக்குது. அதாவது இந்த கிராஃப் நம்ம எப்படி வரைகிறோம்? இங்கே வந்து பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஆக்சிஜன் போடுறோம் எக்ஸ் ஆக்சிஸில். ஒய் ஆக்சிஸில் வந்து அது எவ்வளோ பர்சன்டேஜ் சேச்சுரேஷன் இருக்குது அப்படின்னு போடுறோம். இவ்வளோ பார்ஷியல் ப்ரெஷர் இருந்தால் இவ்வளோ. ஸோ ஒரு 50% சேச்சுரேஷன் இருக்கும்போது உனக்கு எவ்வளோ PO2 தேவைப்படுதோ அந்த பாயிண்ட்டுக்கு பேர் தான் P50. நார்மலாக நம்ம ஒரு P50 கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அது எவ்வளோனா 23 to 26 millimeter mercury. இதெல்லாம் வந்து ரூட் படம் பண்ண வேண்டிய வேல்யூ. ஸோ 23 to 26. ஸோ இதை விட அதிகமான ஒரு PO2 வந்துச்சுன்னா சேச்சுரேஷன் அது ஆப்வியஸ்லி அதிகமாகிட்டே போகும். ஸோ 23 to 26லேருந்து ஒரு 40 வந்துச்சு அப்படின்னா 75% வருது. 120 வரப்போ
100% வந்துடுது. 98 வரப்போ 97 பக்கம் பக்கமாக இருக்கா நம்பரு. ஸோ 98 மில்லிமீட்டர் இப்போ PO2 இருந்துச்சுன்னா 97% சேச்சுரேட் ஆயிரும். 120 இருக்கும்போது 100% சேச்சுரேட் ஆயிரும். நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஆல்வியோலில் ஆக்சிஜனோட பார்ஷியல் ப்ரெஷர் என்ன, 100 to 140, சாரி 104. இப்போ பார்த்தாலும் தப்பு. ஆர்ட்ரியில் வந்து ஆக்சிஜனோட கான்சன்ட்ரேஷன் எவ்வளோ, 98 டியூ டு பல்மனரி ஷண்ட். ஓகே, வெளியே அட்மாஸ்பியரில் ஆக்சிஜனோட கான்சன்ட்ரேஷன் எவ்வளோ, பார்ஷியல் ப்ரெஷர் எவ்வளோ இருந்திருக்கும், 160. ஓகே, எக்ஸ்பயர்டு ஏரில் எவ்வளோ வந்து ஆக்சிஜன் சேச்சுரேஷன் இருக்குது, சாரி ஆக்சிஜன் பார்ஷியல் ப்ரெஷர் இருக்குது, 160. ஓகே ஓகே. ஸோ இப்போ வந்து அதான் அதுக்கு மேலே 120க்கு மேலே போனால் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. 120க்கு 100% சேச்சுரேஷன். அதுக்கு மேலே நான் என்ன கொடுத்தாலும் அது சேச்சுரேட் ஆகாது, அவ்வளோதான் போதும் அப்படி சொல்லிடும். ஓகே, இப்போ நம்ம ரைட் ஷிஃப்ட் லெஃப்ட் ஷிஃப்ட் பற்றி பார்க்க போகிறோம். ரைட் ஷிஃப்ட் அப்படின்னா வந்து ஆக்சிஜன் நிறைய வெளியே போகுதா, எப்பப்போ வெளியே போகணும், உங்களுக்கு ஃபீவர் இருக்கும்போது உங்களுக்கு ஆக்சிஜன் டெலிவரி நிறைய தேவைப்படும் பாடியில். ஸோ இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர், எவ்ரி திங் இன்க்ரீஸ்டு அப்படின்னு போடுறப்ப அதிகமாகும். அப்படின்னு க்ளூ வச்சிங்கன்னா பிஹெச்சில் மாட்டிப்பீங்க. பிஹெச் வந்து குறையணும், பிகாஸ் கார்பன் டை ஆக்சைடு வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது நம்ம முன்னாடியே பார்த்தோம் போர்ஸ் எஃபெக்ட்னால. ஸோ இந்த போர்ஸ் எஃபெக்ட்னால டிஷ்யூ லெவலில் கார்பன் டை ஆக்சைடு இன்க்ரீஸ் ஆக ஆக ஆக்சிஜனோட டிசோசியேஷன் வந்து அதிகமாகும். ஓகேவா, ஸோ பாடி டெம்பரேச்சர் அதிகமாகுது, 2-3 டிபிஜி பிபிஜின்னு எப்படி வேணால் சொல்லிக்கலாம், எல்லாமே இன்க்ரீஸ் ஆகுது. PCO2 H+ அயான்ஸ். ஓகேவா, H+ அயான்ஸ் அதிகமாகணும், பிஹெச் ஆனால் குறையும். ஓகேவா, ஸோ இந்த கொஸ்டின் நம்மளுக்கு MRB ட்விஸ்ட் பண்ணுற பேர் வழின்னு கேட்டிருந்தாங்க. டிக்ரீஸ்டு பிஹெச். ஓகேவா, டிக்ரீஸ்டு பிஹெச்ன்ற ஆப்ஷன் தான் கரெக்ட் அந்த இடத்துல. இது வந்து ரைட் ஷிஃப்ட் பண்ணும், இது வந்து ஆக்சிஜன் வந்து டிஸ்சார்ஜ் அதிகம் பண்ணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஓகே, ஸோ இப்போ எப்பப்பெல்லாம் 2-3 டிபிஜி நம்மளுக்கு அதிகமாகும், அனீமியா அப்போ அதிகமாகும். எப்போல்லாம் உங்களுக்கு வந்து செல்ஸ் வந்து ஓவராக ஆக்சிஜனை கன்சியூம் பண்ண வேண்டிய நேரத்தில் அது மாதிரி பண்ணும். ஸோ அனீமியா, ஹைபாக்சியா, ஹை ஆல்டிடியூட் ஹைபாக்சியாலேயும் அதிகமாகும். எக்ஸசைஸ் பண்ணும்போது ஆக்சிஜன் தேவையில்லை நம்மளுக்கு, அப்பையும் வரும். அடுத்தது தைராய்டு, க்ரோத், ஆண்ட்ரோஜன் ஹார்மோன்ஸ், இன்னோசன், பைருவேட், பாஸ்பேட், இது எல்லாமே இப்போ ஆர்பிசியில் இந்த கண்டென்ட்லாம் அதிகமாக இருக்குன்னா என்ன ஆகும், நம்மளுக்கு ஆக்சிஜன் இதெல்லாம் நல்லா யூட்டிலைஸ் ஆகிறதுக்கு இவங்க நிறைய டிஸ்சார்ஜ் பண்ணணும். ஓகேவா, அதுக்கு நம்மளுக்கு 2-3 டைபாஸ்போக்ளிசரேட் வந்து தேவைப்படும். ஓகேவா, ஓகே. இப்போ லெஃப்ட் ஷிஃப்ட்னா என்னன்னா, ஆக்சிஜன் வந்து ஹீமோகுளோபினை பிடிச்சி வச்சுட்ருக்கு. ஆக்சிஜன் இஸ் லெஃப்ட் இன்சைட் த ஹீமோகுளோபின், அதான் லெஃப்ட் ஷிஃப்ட். ஸோ அப்போ இது அப்படியே ஆப்போசிட், டிக்ரீஸ் இன் டெம்பரேச்சர், டிக்ரீஸ் இன் H+, ஆல்கலோசிஸ், PCO2 கம்மியாக இருக்குது, டியூட்டரி கம்மியாக இருக்குது. அப்புறம் எல்லா வித்தியாசமான விஷயங்களும் இந்த லெஃப்ட்டில் தான் வரும், அதாவது இந்த டிஃப்ரெண்ட்டாக ஸ்பெஷல் கேசஸ் எல்லாமே. ஸோ ஃபீட்டல் ஹீமோகுளோபினுக்கு ஆப்வியஸ்லி ஆக்சிஜனோட அஃபினிட்டி அதிகம், ஸோ அது பிடிச்சி வச்சுட்டே இருக்கும். ஏன்னா அதில் ஆல்ஃபா ரெண்டும் பீட்டா இல்லாமல் காமா இருக்கும். ஓகேவா, அடுத்தது வந்து பிளட் பேங்கில் நம்ம ஸ்டோர் பண்ணுறதுல டிபிஜி கம்மியாகிடும், 2-3 டிபிஜி. ஸோ அதனால் அங்கேயும் வந்து இது கம்மியாகிடும். ஸோ கார்பன் மோனாக்சைடு பாய்சனிங். ஓகேவா, அது வந்து அது அப்படியே தெரிஞ்சிடும் நம்மளுக்கு. அடுத்தது வந்து மெத் ஹீமோகுளோபினீமியாலையும் இந்த மாதிரி ஆகுது. தலசீமியா அதாவது சிக்கிள் செல் அனிமியா வந்து ரைட் ஷிஃப்ட், தலசீமியா வந்து லெஃப்ட் ஷிஃப்ட். ஓகேவா, தலசீமியா வந்து லெஃப்ட் ஷிஃப்ட்டு, சிக்கிள் செல் அனிமியா வந்து ரைட் ஷிஃப்ட். ஓகே, ஸோ QRST, ஆமாம், சிக்கிள் செல்லு தான் வந்து ரைட் ஷிஃப்ட். ரைட் ஷிஃப்ட். எதுக்கு எக்ஸ்ட்ராவாக குழப்பறேன் தேவையில்லாமல் வச்சு. படிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து மொத்தத்தில் கன்க்ளூஷன் பாருங்கள், என்னென்ன பார்த்து சொல்லுங்கள். இது வந்து ஒரு நார்மல் கர்வ்னா ஃபஸ்ட்டு அதை விட லெஃப்ட்டுக்கு போயிருக்கிறது ஃபீட்டல், அதை விட இன்னும் கொஞ்சம் லெஃப்ட்டில் மயோக்ளோபினும் லெஃப்ட்டு தான். ஏதாவது உங்களுக்கு வித்தியாசமாக ஒரு இது மாதிரி ஸ்பெஷல் கேசஸ்ன்னு சொன்னாலே மோஸ்ட்லி இது லெஃப்டாக தான் இருக்கும். அடுத்து கார்பாக்சி ஹீமோகுளோபின் வந்து அநியாயத்துக்கு, அது எஸ்ஸு கூட இல்லை, ஒரு சி ஷேப்டு, அது சி இருக்கிற சி ஷேப்டு கர்வே தான் வந்திருக்கு. ஓகேவா, ஓகே. ஸோ இந்த கொஷினுக்கு இங்கே வந்து ஆன்சர்ஸ்லாம் கொஞ்சம் தப்பாக கொடுத்துருக்க மாதிரி ஃபீல் ஆகுதே. O2 கண்டென்ட்டா, டேபிள் பார்க்கணுமா? O2 கண்டென்ட் வந்து யாருக்கு இதுதானே, ஓகே, கம்மியிலேயே சேச்சுரேட் ஆகிடுது. O2 சேச்சுரேஷன் லெஃப்ட் ஷிஃப்ட் ஆகுது. ஓகே, ஸோ ஒரு பர்சன் சிவியர்லி அனீமிக்காக இருக்காங்க. ஓகேவா, அவங்களுக்கு ஆக்சிஜன் கண்டென்ட் வந்து கொஞ்சமாக இருந்தாலே, ஹீமோகுளோபின் கொஞ்சம் தானே இருக்கும், ஸோ கொஞ்சமாக இருந்தாலே சேச்சுரேட் ஆகிடுது. ஓகேவா, அதுவே ஆக்சிஜன் சேச்சுரேஷன், ஒருத்தங்க சிவியர்லி அனீமிக்காக இருக்காங்க, அப்போ என்ன ஆகும், சீக்கிரமாக சேச்சுரேட் ஆகும். சீக்கிரமாக சேச்சுரேட்
ஷிஃப்ட்டுன்னா இல்லையே, அனிமியா வந்து கர்வை ரைட் சைடு தானே ஷிஃப்ட் பண்ணும். இது எப்படி டீன்னு கொடுத்தாங்க புரியல. இது வந்து 100 இருந்தால் தான் 100 கொஞ்சம் குழப்பமாக இருக்குது. இல்லை இது பார்த்து நான் சொல்கிறேன். அடுத்த கொஸ்டின் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, வைட்டல் கெப்பாசிட்டி இன் மேல் ஆவரேஜஸ். ஓகேவா, ஒரு மேல் ஃபீமேலை போடுறேன். ஒரு மேலோட வைட்டல் கெப்பாசிட்டி வந்து 4.8 liters. ஓகேவா, கணக்குப்படி பார்த்தீங்கன்னா இங்கே டைடல் வால்யூமுக்கு ஒரு 0.5, அதுக்கு மேலே இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூமுக்கு ஒரு 2 liters கூட வச்சு 2 to 3 liters, ஸோ 2 liters எடுத்துக்கிறோம். அப்புறம் இங்கே கீழே வரும்போது எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம், ரெசிடியூவல் வால்யூம் வராது வைட்டல் கெப்பாசிட்டியில். ஸோ எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம் ஒரு 1 liter, இங்கே 0.5, இங்கே 2, இங்கே 1னா கூட 3.5, 2 to 3ன்னு வச்சுக்கிட்டோன்னா மேலுக்கு அதிக எண்டில் வச்சுக்கிறீங்க. ஸோ 4.5 கிட்ட வந்துடுது. ஸோ அது 4.8 கிட்ட இருக்குது. ஓகேவா, ஓகே. அடுத்தது, வால்யூம் ஆஃப் ஏர் தட் மூவ்ஸ் இன் அண்ட் அவுட் டியூரிங் ப்ரீத்திங் இஸ் கால்ட் என்னது? டைடல் வால்யூம். அதுதான் நார்மல் நம்ம ப்ரீத் அப்போ உள்ளேயும் போகிறது வெளியும் வர்றது. ஓகேவா, ஓகே. எப்போல்லாம் இன்க்ரீஸ் ஆகும்? எக்ஸசைஸ் பண்ணும்போது இன்க்ரீஸ் ஆகும். ஓகே. அடுத்தது, டியூரிங் அ choking episode most foreign objects lodged in the dash bronchus due to its largest diameter and steepest angle. இது ரைட் பிரைமரி bronchus. ஓகேவா, ரைட் சைடு தான் எல்லாமே ரைட் த்ரூ அப்படி சொல்லுவாங்கல்ல. ஸோ அது மாதிரி ரைட் த்ரூ அதுக்குள்ளே போயிடும். ஸோ ஃபாரின் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து மோஸ்ட்லி 60% ஆஃப் த டைம் அது வழியாக தான் போகுது. ஸோ இட்ஸ் மோர் வெர்டிக்கல் அண்ட் மோர் பெட் த bronchus. ஓகே. வாட் அக்கர்ஸ் இஃப் intrapulmonary pressure is 763 mm/mercury greater than atmospheric? சரி, இப்போ இன்ட்ராபல்மோனிக் ப்ரெஷர்னால் நம்ம என்ன சொன்னோம்? பல்மனரி சிஸ்டமில் வர பெயர்கள்லாம் வரும். ஆல்வியோலைக்கும் ப்ளூரலுக்கும் நடுவில் இருக்கிற ப்ரெஷர் இல்லையா, அது வந்து அட்மாஸ்பியரோட கிரேட்டராக இருக்குன்னா அப்போது காற்று உள்ளேருந்து வெளியே போகும். எக்ஸலேஷன் இதே தான் ட்விஸ்ட் பண்ணி முன்னையும் கேட்டிருந்தாங்க. எப்போ வந்து உள்ளேருந்து வெளியே போகும்? நம்மளோட லங் ப்ரெஷர் அதிகமாக இருக்கப்போ, அட்மாஸ்பியரோட அதிகமாக இருக்கப்போ ப்ரெஷர் வந்து ஹையர் ஏரியாவிலேருந்து லோவர் ஏரியா போகும். 2 தடவை கேட்டிருக்காங்க. ஸோ இதை நம்ம எந்த தடவையும் கேட்டாலும் கேட்பாங்க. இந்த மாதிரி வேர்ட்ஸை மட்டும் கொஞ்சம் மாற்றிருக்காங்க. ஸ்பைரோமெட்ரிக் cannot மெஷர் என்னது? ரெசிடியூவல் வால்யூம். ஓகே, அது வந்து இஸ் ஜென்ரல் நாலேஜ். வென் த டயஃப்ரம் அண்ட் எக்ஸ்டர்னல் இன்டர்காஸ்டல் மசில்ஸ் கான்ட்ராக்ட் என்ன ஆகும்? வால்யூம் ஆஃப் த thorax வந்து இன்க்ரீஸ் ஆகும். நம்மளுக்கு வந்து பேரில் கான்ட்ராக்ட்னு கொடுப்பாங்க. டயஃப்ராமும் இன்றைக்கி எக்ஸ்டர்னல் இன்டர்காஸ்டல் மசில்ஸும் அது கான்ட்ராக்ட் ஆனால் தான் ஸ்பேஸே உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். ஸோ வால்யூம் ஆஃப் த thorax வந்து இன்க்ரீஸ் ஆகும். மசில்ஸ் பற்றி இங்கே எதாவது கொடுத்துருக்காங்களா? எந்தெந்த மசில்ஸ் இருக்குன்னு கொடுத்துருக்காங்களா? கொடுக்கல. ஓகே, இது ஒரு முக்கியமான பாயிண்ட்னால இதை பார்த்துட்டு போகிறோம். ரெசிடுவல் வால்யூம் வந்து நம்மளால் ஸ்பைரோமீட்டர் வச்சு மெஷர் பண்ண முடியாது. ஆனால் எதை வச்சு மெஷர் பண்ணுவோம்? ஹீலியம் டைல்யூஷன் மெத்தட் தான் மோஸ்ட் காமன் மெத்தட். அதுக்கப்புறம் வந்து நைட்ரஜன் வாஷ் அவுட் மெத்தட், பாடி பிளத்திஸ்மோகிராஃபி இஸ் த பெஸ்ட் மெத்தட். ஹீலியம் இது காமன் மெத்தட், நைட்ரஜன் வாஷ் அவுட் மெத்தட். ஓகேவா, நைட்ரஜன், ஹீலியம், பாடி பிளத்திஸ்மோகிராஃபி. ஓகே, மீதி இவங்கெல்லாம் ஸ்டாட்டிக் லங் வால்யூம்ஸ். இப்போ நான் என்ன தேடிக்கிட்டு இருந்தேன்? ஓகே, ஸோ வந்து மெக்கானிசம் இன்ஸ்பிரேஷனுக்கு நம்ம மெயின் மசில் யார்? டயஃப்ராம். கான்ட்ராக்ட் டியூரிங் இன்ஸ்பிரேஷன் கான்ட்ரிபியூட்ஸ் டு 75% ஆஃப் த இன்ஸ்பிரேட்டரி எஃபர்ட். கான்ட்ராக்ட் பண்ணுறதுனால வால்யூம் அதிகமாகுது. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வந்து எங்கடா பிளாக் கலரா? அதுக்கப்புறம் எக்ஸ்டர்னல் இன்டர்காஸ்டல் மசில்ஸும் வந்து 25%. ஸோ டயஃப்ராமும் எக்ஸ்டர்னல் இன்டர்காஸ்டல் மசிலும் இன்ஸ்பிரேஷன் இப்போ கான்ட்ராக்ட் ஆகி கீழே போகும். டயஃப்ராம் வந்து பெரட்டல் ப்ளூரா 0.25 mm/mercury ஆர் 5 cm வாட்டர்னு சொன்னோம். இது வந்து மைனஸில் இருந்துச்சா? மைனஸ் தான் இருக்கும் இன்ட்ராப்ளூரல் ப்ரெஷர். இன்ஸ்பயர் பண்ணும்போது என்ன ஆகும்? இன்னும் ஃபர்தர் மைனஸ்க்கு போகும். அப்போ தான் அது வந்து சக்கின் பண்ண முடியும். அந்த லங்ஸில் இருந்து அந்த ப்ளூரல் ஸ்பேஸ் இப்படி வெளியே போக முடியும். ஸோ அதனால் இன்னும் நெகட்டிவ் -6 போயிடும். 2.5லேருந்து 6. இன்க்ரீஸ் நெகட்டிவ் இன்ட்ராப்ளூரல் ப்ரெஷர் இஸ் டு ஸ்ட்ரெச்சிங் ஆஃப் த ஆல்வியோலை. ஆல்வியோலர் ப்ரெஷர் வந்து வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிறதுனால 0 to -1 இன்னும் வந்து இதில் தான் போகும். ஓகேவா, ஓகே. இதெல்லாம் எப்போது? இன்ஸ்பிரேஷன் அப்போ ஆல்வியோலை வந்து 0லேருந்து -1க்கு போகும். ப்ளூரல் வந்து 2.5லேருந்து 5க்கு போகும். ஓகே, ஸோ அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை விட இது -1 வந்து கம்மி தானே. ஸோ அதனால் வந்து வெளியே இருந்து
உள்ளே வந்துட்டு 2 பேருமே 0 மில்லிமீட்டர் மர்க்குரிக்கு வந்துடுவாங்க. ஸோ அட்மாஸ்பியர் வந்து 0ல் இருக்குது. ஓகே, என்ட்ரி ஆஃப் தேர் அண்ட் தட் இஸ் த எண்ட் ஆஃப் இன்ஸ்பிரேஷன். எண்ட் ஆஃப் இன்ஸ்பிரேஷனில் ஆல்வியோலை எக்ஸ்பேண்ட் ஆகி இன்ட்ரால்வியோலர் ப்ரெஷர் வந்து முட்டையில் இருக்கும். எக்ஸ்பிரேஷன் அப்போ அது வந்து பேசிவ் ப்ராசஸ். என்ன ரிலாக்ஸ் ஆகிறதுனால வருது வந்து எக்ஸ்பிரேஷன். எக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா எக்ஸ்பிரேஷனில். ஸோ ரிலாக்ஸ்லேயும் எக்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து the reduction intra-alveolar pressure will increase to +1 வரைக்கும் போகும். அது அந்த அட்மாஸ்பியரோட அதிகமாக இருக்கும். அதுதான் அந்த கொஸ்டினை திருப்பி கேட்டாங்க. உள்ளே இருக்கிறதோட அதிகமாக இருந்தால் தான் வெளியே போக முடியும். எண்ட் ஆஃப் எக்ஸ்பிரேஷன் ஈக்குலிபிரியம் ப்ரெஷர் இன்ட்ரா-ஆல்வியோலர் ப்ரெஷர் திரும்பவும் வந்து 0க்கு வந்துடும். மொத்தத்தில் இன்ஸ்பிரேஷன் கடைசிலையும் 0க்கு வந்துடணும், எக்ஸ்பிரேஷன் கடைசிலையும் 0க்கு வந்துடணும். டார்கெட்டே 0க்கு வரது தான். மேக்ஸிமம் நெகட்டிவ் இன்ட்ரால்வியல் ப்ரெஷர் அந்த -6 mm சொன்னோம் இல்லையா, இல்லை அது ஆல்வியோல் இல்லையா, சாரிப்பா, அது வந்து ப்ளூராலாக சொன்னோம். டியூரிங் நார்மல் பிரீத்திங் இஸ் இன்டென்ஸ் டியூரிங் த மிடில் பார்ட் ஆஃப் இன்ஸ்பிரேஷன். ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக இழுப்பீங்க, அப்புறமா இன்னும் இழுக்கும் போது ஒரு இழுப்பு வரும் பாருங்கள். அந்த டைமில் தான் வந்து இங்கே இல்லைங்க இது மேக்ஸிமம் நெகட்டிவ் இன்ட்ரால்வியோலர் ப்ரெஷர். Most of the next question, most of the blood transported by the blood is most of the oxygen transported by the blood is எந்த ஃபார்மில் உங்களுக்கு ஆக்சிஜன் டிரான்ஸ்போர்ட் நடக்குது. முன்னே என்ன பார்த்தோம், கார்பன் டை ஆக்சைடு பார்த்தோம். ஓகேவா, இப்போ ஆக்சிஜனோட மோஸ்ட் ஆஃப் த இதில் வந்து என்ன சொல்லியிருக்கு, டிசால்வ்டு ஆக்சிஜன் வந்து எவ்வளோ இருக்குது, 1% தான் டிசால்வ் ஆகிருக்கும். மீதி 99% யாரு கூட போகும், பெதக்காய் ஹீமோக்ளோபின் கூட போகும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஆக்சிஜன் டிரான்ஸ்போர்ட் இஸ் பவுண்ட் டு ஹீமோக்ளோபின். இது சிம்பிள் தான். கார்பன் டை ஆக்சைடு என்ன சொன்னோம், மோஸ்ட் ஆஃப் த இது வந்து பைகார்பனேட்டில் இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து கார்பமினோ காம்பவுண்ட்ஸில் இருக்கும். அதுக்கு அடுத்தது தான் வந்து டிசால்வ்டு இருக்கும். ஓகே, விச் டைரக்ஷன் டஸ் கார்பன் டை ஆக்சைடு மூவ் டியூரிங் இன்டர்னல் ரெஸ்பிரேஷன். வாட் யூ மீன் பை இன்டர்னல் ரெஸ்பிரேஷன்? உள்ளே போகும்போது கார்பன் டை ஆக்சைடு எங்கேருந்து எங்கே போகும், பிளட்லேருந்து லங்ஸுக்கு போகும். டிஷ்யூ செல்ஸ் இன்டூ த பிளட். ஓ, அதுதான் நீங்கள் இன்டர்னல் ரெஸ்பிரேஷன் சொல்கிறீங்களா? இன்டர்னல் ரெஸ்பிரேஷன், ஓ ஓகே ஓகே. ஸோ வந்து இன்டர்னல் ரெஸ்பிரேஷன் அப்படின்னா டிஷ்யூ லெவலில் நடக்கிற அந்த எக்ஸ்சேஞ்ச். ஓகேவா, டிஷ்யூஸ் இருக்குது, நியூக்ளியஸ் டிஷ்யூ லெவலில் நடக்கிற எக்ஸ்சேஞ்சை சொல்கிறாங்க. நம்ம லங்ஸ்ன்னு நினச்சிட்டேன், சாரிப்பா. ஃப்ரம் த டிஷ்யூ செல்ஸ் இன்டு த பிளட். ஓகேவா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் கேன் பி கால்குலேட்டட் இஃப் த டைடல் வால்யூம் அண்ட் ரெஸ்பிரேட்டரி ரேட் ஆர் நோன். உங்களுக்கு வந்து டைடல் வால்யூம் தெரியுது, ரெஸ்பிரேட்டரி ரேட் தெரியுது. ஓகேவா, இவங்க ஆப்ஷன் என்னென்ன கொடுத்துருக்காங்க, ஃபோர்ஸ்டு வைட்டல் கெப்பாசிட்டி, எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம், அனாட்டமிக்கல் டெட் ஸ்பேஸ், மினிட் வால்யூம். இதில் எது நீங்கள் கண்டுபிடிப்பீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். மினிட் வால்யூம், ஏன்னா ரேட் இருக்குது, டைமு, மினிட் வால்யூம் வந்துடும். மினிட் வால்யூம்னா என்ன, டைடல் வால்யூம் இன்ட்டு ரெஸ்பிரேட்டரி ரேட். நார்மல் எவ்வளோ தெரியுமா, 4 to 6 லிட்டர் பர் மினிட் தான் வந்து மினிட் வால்யூம். ஓகேவா, மினிட் வால்யூம் வந்து எவ்வளோ, 4 to 6 லிட்டர்ஸ் பர் மினிட். ரைட். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். இன்க்ரீஸிங் த ஆல்வியோலார் வென்டிலேஷன் ரேட் வில் என்ன பண்ணும், ஆல்வியோலில் வென்டிலேஷன் அதிகம் பண்ணிங்கன்னா இன்க்ரீஸ் த பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு இந்த ஆல்வியோலை, டிக்ரீஸ் பிபி ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு, டிக்ரீஸ் ரேட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு டிஃப்யூஷன், ஹார்ட்லி அஃபெக்ட் எதர் பார்ஷியல் ப்ரெஷர் ஆர் டிஃப்யூஷன். வென்டிலேஷன் அதிகம் பண்ணுன்னா கார்பன் டை ஆக்சைடு வந்து ஆல்வியோலையில் கார்பன் டை ஆக்சைடோட பார்ஷியல் ப்ரெஷர் வந்து குறைஞ்சிடும். ஓகே, நிறைய ப்ரீத் அந்த ஆல்வியோலர் வென்டிலேஷன்னா என்ன அர்த்தம், அந்த இது போகிறது, கார்பன் டை ஆக்சைடு வந்து நிறைய காற்று உள்ளே வர கார்பன் டை ஆக்சைடு கான்சன்ட்ரேஷன் குறைஞ்சி போயிடும். கரெக்ட். லோ pH alters hemoglobin structure so that oxygen binds less strongly to hemoglobin at low PO2. This increases the effectiveness of. என்ன சொல்ல வராங்க, pH கம்மியாக இருந்ததுன்னா ஹீமோக்ளோபின் ஸ்ட்ரக்சர் வந்து மாறி போயிடும். ஸோ தட் ஆக்சிஜன் வந்து ஹீமோக்ளோபினோட கம்மியாக தான் பைண்ட் ஆகும் அட் லோ PO2. ஓகேவா, இப்படி இருந்தால் என்ன ஆகும், எதுக்காக இப்படி ஆகுது, இன்டர்னல் ரெஸ்பிரேஷன் அதிகமாக ஆகுது.
ஓகே, ஆக்சிஜனை வந்து கம்மியாக பைண்ட் பண்ண வச்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இன்டர்னல் ரெஸ்பிரேஷனை வந்து அதிகம் பண்ண போகிறீங்க. இந்த இன்டர்னல் ரெஸ்பிரேஷன்ற வார்த்தை வந்து இந்த எம்ஆர்பி காரங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் போல். அதை வச்சு இதோட 2 கொஸ்டின் கேட்டாங்க. இன்டர்னல் ரெஸ்பிரேஷனை வந்து டிஷ்யூ லெவலில் நடக்கிற எக்ஸ்சேஞ்சுக்கு தான் இன்டர்னல் ரெஸ்பிரேஷன். அங்கே ஆக்சிஜன் வந்து பைண்ட் ஆகக்கூடாது, ஹீமோகுளோபினோட ரிலீஸ் ஆகி வெளியே போகணும், ரைட் சைடு ஷிஃப்ட் ஆகணும் கர்வ். ஓகேவா, அவ்வளோதான். அடுத்து, த வோக்கல் ஃபோல்ஸ் ஆர் லொக்கேட்டட் வித் இன் த வாய்ஸ் பாக்ஸ் லாரிங்ஸ். ஓகேவா, இது வந்து சிம்பிள் கொஷின். வோக்கல் கார்ட்ஸ், வோக்கல் ஃபோல்ஸ் ஆல் வோக்கல் கார்ட்ஸ் எல்லாம் ஒன்று தாங்க. டாப் ஆஃப் ட்ரெக்கியா லாரிங்ஸில் இருக்குது. டோட்டல் பிளட் ஃப்ளோ த்ரூ அவுட் த பாடி இஸ் ரெகுலேட்டட் பை இன்ட்ராக்ஷன் பிட்வீன் டேஷ் அண்ட் டேஷ். வெசல் லென்த், வெசல் டயமீட்டர், விஸ்காசிட்டி, டர்புலன்ஸ், கேப்லரி ப்ரெஷர், ஆர்டரியல் ப்ரெஷர், ப்ரெஷர் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். என்னவாக இருக்கும், ப்ரெஷர் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். எவ்வளோ ப்ரெஷர் போகுது, அதுக்கு அந்த பிளட் வெசல் எவ்வளோ ரெசிஸ்ட் பண்ணுது. பிளட் ஃப்ளோ இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ப்ரெஷர். பிளட் ஃப்ளோ இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ரெசிஸ்டன்ஸ். தட் இஸ் சிம்பிள் லாஜிக். ஓகேவா, இதோட நம்ம வந்து இது இன்னும் முடிக்கல போல். ஓகே, செகண்டரி ப்ராங்கஸ், ப்ராங்கியோல்ஸ், ஆல்வியோலர் டக்ட், பிரைமரி ப்ராங்கஸ், ரெஸ்பிரேட்டரி ப்ராங்கியோல், ஆல்வியோலை, டர்மினல் ப்ராங்கியோலா. என்னது இது, என்ன கொஸ்டின் இது? த ஆர்டர் இன் விச் ஏர் பாசஸ் த்ரூ திஸ் இஸ். ஓகேவா, ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு எது வழியாக பாஸ் பண்ணுது, ப்ரைமரி ப்ராங்கஸ். ஓகே, அடுத்தது வந்து செகண்டரி ப்ராங்கஸ். பிரைமரி ப்ராங்கஸ், செகண்டரி ப்ராங்கஸ், அதுக்கப்புறம் ப்ராங்கியோல்ஸ், அதுக்கப்புறம் டெர்மினல் ப்ராங்கியோல். ஓகே, ப்ராங்கியோல்ஸ்க்கு அப்புறம் டெர்மினல் ப்ராங்கியோல்ஸ், அதுக்கப்புறம் ரெஸ்பிரேட்டரி ப்ராங்கியோல், ஆல்வியோலர் டக்ட்டு, ஆல்வியோலை. ஓகே, பிரைமரி ப்ராங்கஸ், செகண்டரி ப்ராங்கஸ், ப்ராங்கியோல்ஸ், டெர்மினல் ப்ராங்கியோல்ஸ், ரெஸ்பிரேட்டரி டெர்மினலுக்கு அப்புறம் தானே ரெஸ்பிரேட்டரியா? டெர்மினலுக்கு அப்புறம் ரெஸ்பிரேட்டரிக்கு அப்புறம் ஆல்வியோலர் டக்ட்டுக்கு அப்புறம் ஆல்வியோலை. ஓகேவா, ஆமாம், டெர்மினல் ப்ராங்கியோல்ஸ்க்கு அப்புறம் தான் ரெஸ்பிரேட்டரி ப்ராங்கியோல்ஸ் வருது. ஓகே, ஸோ அதனால் வெய்பல்ஸ் கிளாசிஃபிகேஷன் மொத்தம் எத்தனை ஆல்வியோலை இருக்குது, 300 to 500 இருக்குது. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா 550 to 100. ஓகே, சர்ஃபேஸ் ஏரியா ஓகே 50 to 100 m² இருக்குது. ஆனால் அதில் ஆவரேஜ் வந்து 70. அந்த 70யுமே வந்து டிஃப்யூஷன் ஆஃப் கேஸஸ். ஓகே, வீபல்ஸ் கிளாசிஃபிகேஷன் சிஸ்டம் 0, 1, 2, 3, 23 வரைக்கும் இருக்குது. ஓகேவா, 0லேருந்து 0 to 3 அது மாதிரி 0 to 3, 0லேருந்து 23. ஓகே, இப்போ வந்து அப் டு 16 வரைக்கும் வந்து அது கண்டக்டிங் ஜோன். 16 வரைக்கும் anatomical dead space conducting zone. 1 to 10 வந்து bronchi, 11 to 16 வந்து terminal bronchioles. terminal bronchioles வரைக்கும். டெர்மினல் ப்ராங்கியோல்ஸ்க்கு அப்புறம் தான் நம்ம ரெஸ்பிரேட்டரி ப்ராங்கியோல்ஸ் வரும். அங்கேருந்து தான் ரெஸ்பிரேட்டரி எல்லாமே ஆரம்பிக்குது. ஸோ ப்ரைமரி ப்ராங்கியோல், செகண்டரி ப்ராங்கியோல்ஸ், டெர்மினல் ப்ராங்கியோல்ஸ் இவங்க எல்லாமே வெட்டி ஆட்கள். ஓகேவா, அதுக்கப்புறம் டெர்மினல் ப்ராங்கியோல்ஸ்க்கு அப்புறம் 17, 18, 19 பாருங்க ரெஸ்பிரேட்டரி ப்ராங்கியோல்ஸ், 20, 21, 22 பாருங்க ஆல்வியோலர் டக்ட், 23 ஆல்வியோலை. இதெல்லாம் எக்ஸ்சேஞ்ச் ஜோன், கண்டக்டிங் ஜோன், எக்ஸ்சேஞ்ச் ஜோன். ஓகேவா, இந்த வெய்பல் வந்து ஒரே நம்பராக எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு இருந்தார். அது வந்து ஓகே. இப்போது 16 வந்து டெர்மினல் ப்ராங்கியோல்ஸா, 16 வரைக்கும் இருக்கிறது தான் anatomical dead space. ஓகே, அதுக்கு மேலே எல்லாத்தையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க. ஓகே 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 இப்போ வந்து ரெஸ்பிரேட்டரி ப்ராங்கியோல்ஸ்லேயுமே சின்ன சின்ன ஆல்வியோலர் பட்டிங் இருக்கும். ஆனால் அது ஃபுல்லாக வளராத ஒரு ஆல்வியோலை. ஓகே, இங்கேயுமே எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் நடக்குது. ஆனால் ஒரு ஃபுல்லி க்ரோன் ஆல்வியோலை அளவுக்கு இவங்களால பண்ண முடியாது. ஓகே, இதோட நம்ம வந்து ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமோட ப்ரீவியஸ் இயர் கொஷின் டாபிக்ஸ் மட்டும் முடிச்சிருக்கோம். ஓகேவா, இன்னும் வந்து இதோட அப்ளைடு அனாட்டமி அந்த மெடிசன் பார்ட் வந்து நம்ம பார்க்கல, ஃபிசியாலஜி மட்டும்தான் பார்த்துருக்கோம். இதுலேயே ஏதாவது விட்டுட்டோமா? ஆமாம், ஹை ஆல்டிடியூட் இது வந்து பார்க்கல. வென்டிலேஷன், டிஃப்யூஷன் கெப்பாசிட்டி பாஸ் பண்ணி ஒரு ரீடு விட்டுருவோம். இந்த தனியாக படிக்கணுன்னா சொல்லுங்கள், நம்ம 2 ஷார்ட்ஸை போட்டு விட்டா முடிஞ்சிச்சு. இப்படிலாம் நடக்குதா? எக்ஸசைஸில் பாருங்களேன், திடீர்னு போய் எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா ஒன்றும் நர்வ் தான் ஸ்டிமுலேட் ஆகி வருது. சைக்கிக் ஸ்டிமுலே, ப்ராப்ரியோசெப்டர் ஸ்டிமுலேஷன். கிராஜுவலாக நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணும்போது பாடி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ்டு K+ லெவல்ஸ்னால இந்த இது வந்து ஸ்டிமுலேட் ஆகுது. இது வந்து ரெஸ்பிரேஷன். இது சிவியர் எக்ஸசைஸ் பண்ணும்போது எக்ஸஸ் லாக்டிக் ஆசிட் கார்பன் டை ஆக்சைடு மாதிரி மாறி கார்பன் டை ஆக்சைடு தான் ஒரு இந்த ஸ்டிமுலஸ் ஆச்சு, அதனால் வருது. சரி, ஓகே ஓகே இதோட ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் முடிஞ்சு.